மசாலா மற்றும் மெல்லும் புகையிலை தொடர்பான தடையாணை ஒன்று தமிழ்நாடு முழுவதிலும் அமுல்படுத்தி வந்த நிலையில் பல்வேறு நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக எடுக்கப்பட்டு வந்தது. அந்த தடையாணையை எதிர்த்து 20/1/2023 அன்று புகையிலை வியாபாரிகள் தொடுத்த வழக்கின் காரணமாக சென்னை உயர்நீதிமன்றம் அதை ரத்து செய்தது. இந்த நிலையில் இளைஞர்களுடைய வாழ்வு பெரிய அளவில் பாதிக்கப்படும். இந்த குட்கா, பான்பராக் போன்ற மெல்லும் புகையிலை தொடர்பான இந்த போதை வஸ்துக்களால் இளைஞருடைய வாழ்க்கை மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படும் என்பதை உணர்ந்த நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் இதை எதிர்த்து வழக்கொன்றினை தொடுத்து மேல்முறையீட்டு வழக்கினை தொடுத்தார்கள். இந்த மேல்முறையீடு மனு இன்றைக்கு விசாரணைக்கு வந்து மாண்புமிகு உச்சநீதிமன்றம் தமிழ்நாடு அரசின் வாதத்தினை ஏற்று சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவு வழங்கியிருக்கிறார்கள். இந்த உத்தரவின் மூலம் குட்கா, பான்பராக் போன்ற மெல்லும் புகையிலை போன்ற பொருட்களின் மீதான தடை நீடிக்கிறது. எனவே தமிழ்நாட்டில் இவைகள் விற்கப்படுவதற்கான தடை என்பது தொடர்கிறது. உணவு பாதுகாப்பு மற்றும் மருந்து நிர்வாகத்துறை ஆணையர் தலைமையிலான குழு தமிழ்நாடு முழுவதிலும் இதை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி கண்காணித்து மீறுவோர் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுப்பார்கள். இன்றைக்கு தலைமை கணக்கு தணிக்கையாளர் அறிக்கை ஒன்று அண்மையில் வெளிவந்திருப்பதை நீங்கள் அனைவரும் பார்த்திருப்பீர்கள். எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக ஆட்சியில் ஊழல் எப்படியெல்லாம் அரங்கேறி இருக்கிறது, ஊழல் எப்படியெல்லாம் தலைவிரித்தாடி இருக்கிறது என்பதை ஒன்றிய தலைமை கணக்கு தணிக்கையாளர் அறிக்கை உள்ளங்கை நெல்லிக்கனியாக தெளிவாக்கி இருக்கிறது. கடந்த 2016 முதல் 21ஆம் ஆண்டிற்கு இடைப்பட்ட அதிமுக ஆட்சி காலத்தில் பல்வேறு துறைகளில் தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு நிர்வாக சீர்கேடுகளும் முறைகேடுகளும் வியாபித்திருந்தன என்பதை சிஏஜி அறிக்கை ஆதாரங்களோடு தெளிவுபடுத்தி இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி வசமிருந்த துறைகளில் மிகப்பெரிய அளவில் ஊழல் நடைபெற்றிருப்பதாக இந்த தணிக்கை குழு இன்றைக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். பொதுப்பணித்துறையும் நெடுஞ்சாலைத்துறை போன்ற மிக முக்கியத்துவம் வாய்ந்த துறைகள் எடப்பாடி பழனிசாமியே தனது வசம் வைத்திருந்தார். அதன் மூலம் தனது சம்பந்திக்கும் தனது குடும்பத்தினர்களுக்கும் டெண்டர்களை ஒதுக்குவதற்காகவே தன்னிடம் அதை வைத்துக் கொண்டார் என்கின்ற சந்தேகங்களை இந்த சிஏஜி அறிக்கை இன்றைக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி கைவசம் இருந்த அந்த 2 துறைகளிலும் டெண்டர் ஒதுக்குவதற்கான அடிப்படை விதிகள் எப்படியெல்லாம் காற்றில் பறக்க விடப்பட்டன, ஊழல் எப்படியெல்லாம் ஊக்கப்படுத்தப்பட்டது என்பதை புள்ளி விவரங்களோடு சுட்டிக்காட்டியிருக்கிறது சிஏஜி அறிக்கை. முறைகேட்டின் உச்சமாக அரசு அதிகாரிகளின் கணினிகளை பயன்படுத்தி ஒப்பந்த புள்ளிகளை தாக்கல் செய்யும் அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி கவனித்து வந்த நெடுஞ்சாலை துறையில் அரசு இயந்திரம் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டிருக்கிறது. 2019ஆம் ஆண்டு முதல் 2021ஆம் ஆண்டு வரை நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளின் 57 கணினிகளை பயன்படுத்தி 87 ஒப்பந்தக்காரர்கள் டெண்டர் தாக்கல் செய்திருக்கிறார்கள். அதிகாரிகளின் வசம் இருக்கிற கணினிகளின் மூலமே ஒப்பந்தக்காரர்கள் டெண்டர்களை தாக்கல் செய்திருப்பது இன்றைக்கு நிரூபணமாகி இருக்கிறது.
இந்த காலகட்டத்தில் தாக்கல் செய்யப்பட்ட 2091 டெண்டர்கள் ஒரே கணினியை பயன்படுத்தி தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக சிஏஜி தனது அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறது. நெடுஞ்சாலைத்துறையில் 2019 ஆண்டு முதல் 2021 ஆண்டு வரையிலான 3 ஆண்டுகளில் கோரப்பட்ட 907 ஒப்பந்த புள்ளிகளில் ஒவ்வொரு ஒப்பந்த புள்ளிக்கும் 2 அல்லது 4 டெண்டர்கள் ஒரே ஐபி முகவரியிலிருந்து தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. மற்ற எந்த ஒப்பந்தக்காரர்களையும் இந்த ஒப்பந்தத்தில் சேர்க்காமல் தங்களுக்கு வேண்டியவர்களை மட்டுமே ஒரே குடும்ப உறுப்பினர்களின் மூலம் இந்த ஒரே ஐபி முகவரியில் இருந்து தாக்கல் செய்திருக்கிறார்கள். ஒரே ஐபி முகவரியில் இருந்து மட்டும் தாக்கல் செய்யப்பட்ட 490 டெண்டர்கள் ஏற்கப்பட்டு பணிகள் வழங்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளது சிஏஜி. இது ஒரு அப்பட்டமான விதிமீறல் என்றும் சிஏஜி அறிக்கை கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறது. நேர்மையான ஒப்பந்தக்காரர்கள் ஏலத்தில் பங்கேற்பதை தவிர்ப்பதற்காக பொய்யான போலியான ஒப்பந்தக்காரர்களை ஏலத்தில் பங்கேற்றது போல் கணக்கு காண்பித்து எடப்பாடி பழனிசாமி குடும்பத்தினர்களுக்கும் அவருக்கு மிகவும் வேண்டியவர்களுக்கும் இந்த ஒப்பந்தங்கள் வழங்கப்பட்டுள்ளன. ஒரே ஐபி முகவரியிலிருந்து ஆன்லைன் ஒப்பந்த புள்ளிகள் கோரப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியதன் மூலம் அதிமுக ஆட்சியில் நெடுஞ்சாலைத்துறையில் நடந்த மெகா ஊழலை அம்பலப்படுத்தியுள்ளது சிஏஜி. கடந்த அதிமுக ஆட்சியில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்களே வெவ்வேறு நிறுவனங்களின் பெயர்களில் ஒப்பந்த புள்ளிகளை தாக்கல் செய்து அரசு பணிகளுக்கான கான்ட்ராக்டுகளை பெற்றதையும் சிஏஜி இன்றைக்கு அம்பலப்படுத்தி இருக்கிறது. குடும்ப உறுப்பினர்களிடையே வணிக கூட்டமைப்பு உருவாக்கம் என்கிற தலைப்போடு இந்த முறைகேட்டை சுட்டிக்காட்டியுள்ள சிஏஜி அறிக்கை அதற்கு சில உதாரணங்களையும் சுட்டிக்காட்டியுள்ளது. அப்படி சுட்டிக்காட்டப்பட்டுள்ள நபர்களில் ஒருவர்தான் திரு செய்யாதுரை ஆவார். கடந்த அதிமுக ஆட்சியில் அரசு ஒப்பந்தங்களை பெறுவதில் ஆதிக்கம் செலுத்திய செய்யாதுரை மீது பல்வேறு புகார்கள் எழுந்த நிலையில் 2018 ஆண்டு ஜூலை மாதம் 4 நாட்கள் வருமான வரித்துறை சோதனை நடைபெற்றது. கணக்கில் காட்டப்படாத 183 கோடி ரூபாய் பணம், 105 கிலோ தங்கம் உள்ளிட்டவை கைப்பற்றப்பட்டன. எனினும் 2019 முதல் 2021 ஆண்டு வரை நெடுஞ்சாலைத்துறை மற்றும் பொதுப்பணித்துறையில் ஏராளமான ஒப்பந்தங்களை அவரது எஸ்பிகே நிறுவனத்திற்கு எடப்பாடி அரசு வழங்கி இருக்கிறது. செய்யாதுரை தனது குடும்ப உறுப்பினர்களிடையே எப்படியெல்லாம் வணிக கூட்டமைப்பை உருவாக்கி அரசு ஒப்பந்தங்களை பெற மோசடியில் ஈடுபட்டார், அவருக்கு அதிமுக அரசு எப்படியெல்லாம் துணை போனது என்பதை அம்பலப்படுத்தியுள்ளது சிஏஜி அறிக்கை. உதாரணத்திற்கு, மதுரை திருமங்கலத்தில் சாலைகளை வலுப்படுத்தும் பணிகளுக்கு ஒப்பந்தம் கொடுக்கப்பட்டதை அதிமுக ஆட்சியின் முறைகேடுகளில் ஒன்றாக சுட்டிக்காட்டியிருக்கிறது சிஏஜி. மதுரை திருமங்கலம் உபகோட்டத்தில் தொகுதி 78 சாலைகளை வலுப்படுத்தும் பணிக்கு ஒப்பந்தங்கள் கோரப்பட்டது. இதில் ஜாவித் ஹுசைன், லக்கி அசோசியேட்ஸ், சுகன்யா கட்டுமானங்கள் ஆகிய 3 நிறுவனங்கள் பங்கேற்றன. இதில் ஜாவித் ஹுசைனும் லக்கி அசோசியேட்ஸ் பங்குதாரர் ஜமீம் பானுவும் கணவன் மனைவி. ஒரே குடும்ப உறுப்பினர்களான அவர்கள் ஒப்பந்தம் பெறுவதற்காக வெவ்வேறு நிறுவனங்களைச் சேர்ந்தவர்கள் போல் காட்டிக் கொண்டுள்ளனர். ஒப்பந்தத்தையும் பெற்றுள்ளனர். கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன் என்கின்ற 3 தத்துவங்களையே அடிப்படையாக கொண்டு செயல்பட்ட எடப்பாடி தலைமையிலான அதிமுக அரசு இதுபோன்ற விதிமீறல்களை கண்டுகொள்ளவில்லை, ஊக்கமளித்திருக்கிறது. அதேபோல் ஊரக வளர்ச்சித் துறையிலும் ஊழலும் முறைகேடும் ஏராளமான வகையில் இன்றைக்கு அம்பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஊரக வளர்ச்சித் துறையிலும் ஊழல் கொடிகட்டி பறந்ததை சிஏஜி அறிக்கை
புள்ளி விவரங்கள் அடிப்படையில் சுட்டிக்காட்டுகிறது. பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்திற்காக கடந்த அதிமுக ஆட்சியில் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் விளம்பரங்கள் வெளியிட்டதில் கூட 2.18 கோடி ரூபாய் முறைகேடு நடந்திருப்பதாக சிஏஜி அறிக்கை சுட்டிக்காட்டுகிறது. 2016 ஆண்டு முதல் 2021 ஆண்டு வரை பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் 5.09 லட்சம் வீடுகள் கட்ட ஒன்றிய அரசு அனுமதி வழங்கி இருந்தது. ஆனால் கட்டி முடிக்கப்பட்டதோ 2.80 லட்சம் வீடுகள் தான். இந்த திட்டத்திற்காக ஒன்றிய அரசு ஒதுக்கிய நிதியை எடப்பாடி பழனிசாமி அரசு முறையாக கையாளவில்லை. தகுதியானவர்களுக்கு வீடு கொடுக்காமல் தகுதியற்ற பயனாளிகளுக்கு முறைகேடாக வீடுகளை ஒதுக்கி இருக்கிறார்கள். இந்த திட்டத்தின் கீழ் பயனடைய வேண்டிய பட்டியலின மற்றும் பழங்குடியின பயனாளிகளை உரிய முறையில் அடையாளம் காணவில்லை என அடுக்கடுக்கான புகார்களை கடந்த அதிமுக ஆட்சி மீது வைத்துள்ளது சிஏஜி அறிக்கை. பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தை முறையாக செயல்படுத்தி நிபந்தனைகளை பூர்த்தி செய்யாததால் ஒன்றிய அரசு இந்த திட்டத்திற்காக ஒதுக்கிய நிதியில் 1515.60 கோடி ரூபாயை அதிமுக அரசால் பெற முடியவில்லை என்றும் சிஏஜி அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அதிமுக ஆட்சியின் நிர்வாக திறமையின்மை மற்றும் தலைவிரித்தாடிய ஊழல் ஆகியவற்றால் லட்சக்கணக்கான ஏழை மக்களின் வீடு கட்டும் கனவு நிறைவேறாமல் போய்விட்டது என்பதே சிஏஜி அறிக்கையின் மூலம் தெரியவரும் உண்மையாகும். அதிமுக ஆட்சியின் அவலம் குறித்து சிஏஜி அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ள மற்றொரு அதிர்ச்சியூட்டும் அம்சம் சமூக பொருளாதார மற்றும் சாதிவாரி கணக்கெடுப்பு தரவுகளே முறைகேடாக கையாளப்பட்டிருப்பது. தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடி இனத்தைச் சேர்ந்த பயனாளிகளை அடையாளம் காண்பதில் பெரும் முறைகேடுகளை நிகழ்த்தியிருப்பதன் மூலம் பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் சமூக நீதியை எடப்பாடி பழனிசாமி அரசு சிதைத்து போட்டுள்ளது. திட்டமிடலில் ஏற்பட்ட குறைபாடுகள் மற்றும் கவனக்குறைவால் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின குடும்பங்களுக்கு அளிக்க நிர்ணயம் செய்யப்பட்ட 60% வீடுகள் என்ற இலக்கை அடைய முடியவில்லை என்று சிஏஜி தனது ஆதங்கத்தை பதிவு செய்திருக்கிறது. முறைகேடுகள் மற்றும் நிர்வாக குறைபாடுகள் காரணமாக இறுதி நிரந்தர காத்திருப்பு பட்டியலில் பர்மனன்ட் வெயிட் லிஸ்ட் போதுமான ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின குடும்பங்கள் சேர்க்கப்படாமல் போனது என கடந்த அதிமுக ஆட்சியின் அவலத்தை சிஏஜி அறிக்கை தோலுரித்து காட்டுகிறது. கணிசமான எண்ணிக்கையிலான எஸ்சி எஸ்டி குடும்பங்கள் சமூக பொருளாதார மற்றும் சாதி கணக்கெடுப்பு சோசியோ எகனாமிக் அண்ட் காஸ்ட் சென்சஸ் தரவுகளில் இருந்து அகற்றப்பட்டனர் என்கின்ற அதிர்ச்சியூட்டும் தகவலையும் தனது அறிக்கையில் சிஏஜி வெளியிட்டுள்ளது. பயனாளியை அடையாளம் காண்பதற்கு அடிப்படையான சமூக பொருளாதார மற்றும் சாதி கணக்கெடுப்பு தரவுகளில் தெரியாது என்ற உள்ளீடு கொண்ட பெயர் இல்லாத ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட உறுப்பினர்களை கொண்ட கணிசமான எண்ணிக்கை கொண்ட குடும்பங்கள் உள்ளன. சமூக பொருளாதார மற்றும் சாதி கணக்கெடுப்பு தரவின் இந்த குறைபாட்டை தவறாக பயன்படுத்தி கணிசமான எண்ணிக்கையிலான வீடுகள் முறைகேடாக அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்று சிஏஜி குறிப்பிடுகிறது. சமூக பொருளாதார மற்றும் சாதி கணக்கெடுப்பு தரவின் பெயர் புலத்தில் தெரியாது என்ற உள்ளீட்டை தவறாக பயன்படுத்துவதன் மூலம் மட்டுமே 50.28 கோடி அளவிற்கு முறைகேடு நடந்திருப்பதாக சிஏஜி அறிக்கை தெரிவித்திருக்கிறது. இந்த முறையில் கடந்த அதிமுக ஆட்சியில் தகுதியற்ற பயனாளிகளுக்கு 3354 வீடுகள் முறைகேடாக ஒப்பளிப்பு அளிக்கப்பட்டுள்ளதாக தலைமை கணக்காயர் குற்றம் சாட்டியுள்ளார். மாநில அளவில் ஆய்வு மேற்கொண்டால் முறைகேடாக அனுமதிக்கப்பட்ட வீடுகளின் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என்றும் அவர் தமது அறிக்கையில் கூறியுள்ளார். காவல்துறைக்கு மொத்தம் 14.37 கோடி ரூபாய் வீண் செலவு. கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில்
மக்கள் சந்தித்த அவலங்களில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடும் ஒன்று. சட்டம் ஒழுங்கு கட்டி காப்பதில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக அரசு எந்த அளவிற்கு அலட்சியமாக இருந்திருக்கிறது என்பதையும் தலைமை கணக்கு தணிக்கையாளர் அறிக்கை தோலுரித்து காட்டியிருக்கிறது. மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய முக்கியமான விஷயத்திலும் முறைகேடுகளை புகுத்தி அலட்சிய போக்கோடு அதிமுக அரசு செயல்பட்டதை அம்பலப்படுத்தியுள்ளது சிஏஜி அறிக்கை. ஒன்றிய அரசின் 60% பங்களிப்பு, மாநில அரசின் 40% பங்களிப்புடன் காவல்துறையை நவீனப்படுத்தும் திட்டம் அதிமுக ஆட்சியில் அமுல்படுத்தப்பட்டது. கடந்த 2015ஆம் ஆண்டு காவல்துறையை நவீனமயமாக்கும் திட்டத்தின் கீழ் காவல்துறை கட்டுப்பாட்டு அறைகளை நவீனப்படுத்துதல், சென்னையில் சிசிடிவி கேமராக்களை பொருத்துதல் ஆகிய 2 திட்டங்களுக்கு ஒன்றிய அரசு அனுமதி அளித்தது. 83.46 கோடி ரூபாய் மதிப்பிலான ஆப்கோ திட்டத்திற்கான ஒப்பந்தங்களை வழங்குவதற்கு நடைபெற்ற ஏலத்தில் ஒரே ஒருவர் மட்டும் பங்கேற்றது சிஏஜி அறிக்கையில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. ஆப்கோ திட்டத்தின் கீழ் பொருத்தப்பட்ட கருவிகளை பயன்படுத்தாமலேயே பல ஆண்டுகள் வைத்திருந்ததால் அவை பழுதுபட்டு அரசுக்கு பல கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டதாக சிஏஜி அறிக்கை சுட்டிக்காட்டுகிறது. சிசிடிவி கண்ட்ரோல் அறை உள்ளிட்டவைகளுக்கு கருவிகள், அலைக்கற்றை கட்டணம் போன்றவைகள் கடந்த 2015ஆம் ஆண்டு முதலே ஒப்பந்தக்காரருக்கு 14.37 கோடி ரூபாயை அரசு வழங்கியிருந்த போதிலும் ஒப்பந்த புள்ளியின் விதிகளை மீறி அலைக்கற்றை கட்டணமாக மேலும் 7.18 கோடி ரூபாய் அந்த ஒப்பந்தக்காரருக்கு வழங்கப்பட்டுள்ளது என்று சிஏஜி புகார் தெரிவிக்கிறது. காவல்துறையை நவீனமயமாக்கும் திட்டத்தை அமுல்படுத்தியதில் அதிமுக ஆட்சி காட்டிய அலட்சியத்தால் காவல்துறைக்கு 14,37,00,000 ரூபாய் வீண் செலவு ஏற்பட்டுள்ளதாக சிஏஜி அறிக்கை குறிப்பிடுகிறது. காவல்துறையை நவீனப்படுத்தும் திட்டத்தை செயல்படுத்துவதில் ஆர்வம் காட்டாததால் இந்த திட்டத்திற்காக ஒன்றிய அரசு ஒதுக்கிய நிதியில் 74,03,00,000 பயன்படுத்தாமலேயே அதிமுக ஆட்சி வீணடித்துவிட்டது. கடந்த வெள்ளிக்கிழமை சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்ட சிஏஜி அறிக்கையில் இதுவும் கூட சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. சட்டம் ஒழுங்கை கட்டிக்காக்கும் காவல்துறையை நவீனப்படுத்துவதில் அக்கறை செலுத்தாமல், கவனம் செலுத்தாமல் எடப்பாடி பழனிசாமி அரசு கவனமாக இருந்திருக்கிறது என்பதை சிஏஜி அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. நிதி மேலாண்மையில் அதிமுக அரசின் மோசமான செயல்பாடுகளையும் சிஏஜி சுட்டிக்காட்ட தவறவில்லை. அதிமுக ஆட்சியில் நிர்வாக செயல்திறன் இல்லாததால் தமிழ்நாட்டில் வருவாய் பற்றாக்குறை 62,000 கோடி அளவுக்கு உயர்ந்தது. அதனை ஆட்சிக்கு வந்த 2 ஆண்டுகளிலேயே 30,000 கோடியாக குறைத்தது திராவிட மாடல் திமுக அரசு. நிதி நிர்வாகத்தில் அதிமுக அரசின் மோசமான செயல்பாட்டிற்கு உதாரணமாக பல்வேறு விஷயங்கள் சிஏஜி அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளன. அவற்றில் ஒன்றுதான் தமிழ்நாடு மின் உற்பத்தி பகிர்மான கழகத்தை அதிமுக அரசு தவறுதலாக கையாண்டிருக்கிறது என்று. தமிழ்நாடு மின் உற்பத்தி பகிர்மான கழகத்திடமிருந்து அதிமுக ஆட்சியில் உரிய முறையில் மின்சார வரி வசூலிக்கப்படவில்லை என்பதை சுட்டிக்காட்டியுள்ள சிஏஜி அறிக்கை மாநில அரசின் வருவாய் பற்றாக்குறை அதிகரித்ததற்கு இதுவும் ஒரு காரணம் என்று தெரிவித்திருக்கிறது. அதிமுக ஆட்சியில் 2018ஆம் ஆண்டிலிருந்து பெறப்பட்ட மின்சார வரியில் 70% அரசு கணக்கில் செலுத்தப்படாமல் தமிழ்நாடு மின் உற்பத்தி பகிர்மான கழகத்திடமே விடப்பட்டிருந்ததாக சிஏஜி அறிக்கை கூறுகிறது. இது மின்சார வரியை தவறாக பயன்படுத்த வழிவகுக்கும் அபாயகரமான நடவடிக்கை என்றும் அந்த அறிக்கை இன்றைக்கு சுட்டிக்காட்டியிருக்கிறது. இலவச லேப்டாப் திட்டத்தில் 68,51,00,000 ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. 2017 முதல் 21ஆம் ஆண்டுகளில் அதிமுக ஆட்சியில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்பட இருந்த இலவச லேப்டாப் காலணிகள்
பள்ளி புத்தக பைகள் வழங்கும் திட்டத்தை செயல்படுத்துவதில் அலட்சியம் இருந்ததை சிஏஜி அறிக்கை அம்பலப்படுத்தியுள்ளன. ஒவ்வொரு ஆண்டும் லட்சக்கணக்கான மாணவர்களுக்கு இந்த பொருட்கள் வழங்குவதில் தாமதமானதால் வீண் செலவுகள், தேவையற்ற நிதி முடக்கத்தை அதிமுக அரசு ஏற்படுத்தி இருக்கிறது. 2017-18 ஆண்டில் பொதுத் தேர்வு எழுதும் +2 மாணவர்களுக்கு வழங்க 60,000 லேப்டாப்கள் வாங்கப்பட்டு 8,079 லேப்டாப்கள் மட்டுமே மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதாவது 80% மாணவர்களுக்கு மட்டுமே பள்ளிகளில் படிக்கும் போது மடிக்கணினி வழங்கப்பட்டது. கொள்முதல் செய்யப்பட்ட 3 ஆண்டுகளுக்கு மேல் வழங்கப்படாமல் இருந்ததால் லேப்டாப்களில் அதன் பேட்டரி மற்றும் இதர உதிரி பாகங்களின் உத்தரவாதம் காலாவதியாகி அரசுக்கு 68,71,00,000 தேவையற்ற இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. 2017-18 ஆண்டில் +2 தேர்ச்சி பெற்ற 2.32 லட்சம் மாணவர்கள் பள்ளி படிப்பை முடிப்பதற்கு முன்பாக இலவச லேப்டாப்களை பெறவில்லை. போட்டித் தேர்வுகளில் பங்கேற்கும் மாணவர்களுக்காக வாங்கப்பட்ட இலவச லேப்டாப்கள் அதிமுக ஆட்சியில் மற்ற மாணவர்களுக்கு விநியோகிக்கப்பட்டன. 55,000 மடிக்கணினிகள் பல ஆண்டுகளாக விநியோகிக்கப்படாமல் உள்ளன. பேட்டரிகளின் உத்தரவாதம் ஏற்கனவே ஆகஸ்ட் 2020 சிஸ்டத்தின் வாரண்டி ஆகஸ்ட் 2022 காலாவதியாகிவிட்டது. தற்போதைய அரசாங்கம் இலவச லேப்டாப்களை மாணவர்களுக்கு வழங்கி பயன்பாட்டிற்கு கொண்டு வர திட்டமிட்டது. ஆனால் சிஸ்டம் உத்தரவாத காலம் காலாவதியாகிவிட்டது. காலணி வழங்கும் திட்டத்திலும் 5.4 கோடி ரூபாய் வீண். இலவச காலணிகள் வழங்கும் திட்டம் 2019-20 வரை அரசு உதவி பெறும் பள்ளிகள், அரசு பள்ளிகள் என்று 1 முதல் 10ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு செயல்படுத்தப்பட்டது. அது நவம்பர் 2019 6லிருந்து 10 வகுப்புகளுக்கென மாற்றப்பட்டது. காலணி இருப்பை சரிபார்க்காமல் ஆர்டர்களை தொடர்ந்து அளித்ததால் ஒவ்வொரு ஆண்டும் ஸ்டாக் குவிந்தது. 2016-17 ஆண்டில் இருப்பு 0.11 லட்சத்திலிருந்து 2019-20 ஆண்டில் 3.46 லட்சமாக உயர்ந்தது. 2019-2020 ஆண்டுகளில் 5,47,00,000 மதிப்பிலான 3,46,000 காலணிகள் பயன்படுத்தப்படாமல் மீதமிருந்தது. திட்டம் மாற்றியமைக்கப்பட்டதால் 5.47 கோடி ரூபாய் வீணாகி இருக்கிறது என்று சிஏஜி குற்றம் சாட்டியிருக்கிறது. பள்ளி புத்தக பைகள் கொள்முதலில் 7.28 கோடி ரூபாய் முடக்கம். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கும் 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை படிக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் பள்ளி பைகளை இலவசமாக வழங்கப்படுகிறது. 4.88 லட்சம் பள்ளி பைகள் தேவைக்கு அதிகமாக வாங்கியதால் அரசு நிதி 7,28,00,000 ரூபாய் முடக்கம் என்று கணக்கு அறிக்கை துறை குழு வெளியிட்டிருக்கிறது. அதிமுக ஆட்சியில் அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை மலமளவென சரிந்திருக்கிறது. அதிமுக ஆட்சி காலத்தில் அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை வெகுவாக குறைந்ததாக கணக்கு தணிக்கை அறிக்கையில் தெரிய வந்திருக்கிறது. 2016 முதல் 2021 ஆண்டு வரை தனியார் மற்றும் அரசு உதவி பெறும் மேல்நிலை பள்ளிகளில் சேர்க்கை 3.87% உயர்ந்துள்ளது. ஆனால் அரசு மேல்நிலை பள்ளி மாணவர் சேர்க்கை 11.84% குறைந்துள்ளது. தனியார் பள்ளிகளை பொறுத்தவரை 3.87% உயர்கிறது. அரசு பள்ளிகளை பொறுத்தவரை 11.84% சரிந்திருக்கிறது. அதிமுக ஆட்சியில் தனியார் உயர்நிலை பள்ளி மாணவர் சேர்க்கை 0.60% அதிகரிக்கிறது. ஆனால் அதே நேரம் அரசு உயர்நிலை பள்ளி மாணவர்களின் சேர்க்கை 14.76% குறைந்திருக்கிறது. பெற்றோர்களிடையே தனியார் பள்ளிகளின் மீதான மோகம் ஒருபுறம் இருந்தாலும் அரசு பள்ளிகளின் கட்டமைப்பு குறைபாடுகள் தான்
அவர்கள் தனியார் பள்ளிகளை நாடுவதற்கு பிரதான காரணம் என்று கல்வியாளர்கள் பலர் குற்றம் சாட்டி வருகின்றனர். அதை சிஏஜி அறிக்கையும் இன்றைக்கு நிரூபித்திருக்கிறது. ஆசிரியர் எண்ணிக்கை, தேவையான உள்கட்டமைப்பு குறைபாடு அதிகம் இருந்ததால் மாணவர் சேர்க்கை பாதிக்கப்பட்டது என்று சிஏஜி அறிக்கை இன்றைக்கு தெரிவித்திருக்கிறது. அதே நேரம் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு உள்கட்டமைப்புகளுக்கு போதிய வகுப்பறை வசதிகள் செய்யப்பட்டு வருகிறது என்பதை நாம் நன்றாக அறிவோம். அதிமுக ஆட்சியில் பள்ளி செல்லாத குழந்தைகளை அடையாளம் காண்பதில் அதிகம் குறைபாடு இருந்தது. கல்வித்துறையை மிக அலட்சியமாக கையாண்டுள்ளார்கள் என சிஏஜி அறிக்கை தெளிவாக தெரிவிக்கின்றது. கோவிட் ஊரடங்கு காலகட்டத்தில் மாணவர்கள் ஆல் பாஸ் என அறிவிக்கப்பட்ட ஆண்டை தவிர மற்ற ஆண்டுகளில் மாணவர்கள் தக்க வைப்பு மிக மோசமாக குறைந்து உள்ளது. பள்ளி கல்வித்துறையில் நிதியில் 1627 கோடி செலவு செய்யப்படவில்லை. 2018-2019 ஆண்டு பட்ஜெட்டில் பள்ளி கல்வித்துறைக்கென ஒதுக்கப்பட்ட நிதியில் 1627 கோடி ரூபாயை செலவு செய்யாமல் திருப்பி அனுப்பப்பட்டது சிஏஜி அறிக்கையில் அம்பலப்படுத்தப்பட்டுள்ளது. 2016 ஆண்டு பின்தங்கிய நிலையில் உள்ள பள்ளிகளின் தேர்ச்சி விகிதத்தை மேம்படுத்தும் நோக்கில் செயல்படுத்தப்பட்ட தமிழ்நாடு எக்ஸல்ஸ் திட்டமும் குறைந்த பலன் கொடுத்து தோல்வியுற்றதாக சிஏஜி அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. இப்படி சிஏஜி அறிக்கை பள்ளி கல்வித்துறை, ஊரக உள்ளாட்சித்துறை, நெடுஞ்சாலைத்துறை, பொதுப்பணித்துறை, நிதி மேலாண்மை என்று பல துறைகளில் இந்த அதிமுக ஆட்சி தனது நிர்வாக திறமையின்மையினால், மோசமான நிர்வாக குளறுபடிகளினால் ஏராளமான நிதி இழப்பும், ஏராளமான நிதி மோசடியும், ஏராளமான ஊழலும் நடைபெற்றிருப்பதை ஆதாரங்களோடு சுட்டிக்காட்டியிருக்கிறது. சட்டப்பூர்வமா தமிழ்நாடு அரசு இது பற்றி ஆராய்ந்து முடிவெடுப்பார். ஏற்கனவே கடந்த ஆட்சியிலே நீங்க ஊழல் புகார் கொடுத்தீங்க, கவர்னரையும் மனு கொடுத்தீங்க. ஆனா 2 வருஷம் ஆச்சு, எந்த அமைச்சரும் வழக்கு பதிவு பண்ணல. இந்த ஆதாரத்தை வச்சு வழக்கு இல்ல. உறுதியா இது சட்ட வல்லுநர்களுடன் கலந்து ஆலோசித்து இந்த சிஏஜி அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிற இந்த நிதி இழப்பு, அந்த வீண் செலவு, மோசடி, ஊழல், இந்த மாதிரியான எல்லா புகார்களுக்கும் சரியான தீர்வு காணும். கடந்த 2 ஆண்டுகள்ல திமுக ஆட்சியில பிடிஆர் பழனிசாமி ஒரு ஆடியோ 30,000 இல்ல, இப்போ 2வது ஆடியோ சொல்லியிருக்காரு. இங்க அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் எல்லா முடிவுகளும் எடுத்துக்கிறாங்க, ஊழல் பணத்தை கொடுக்கலன்னு சொல்லிட்டு அந்த ஆடியோல மென்ஷன் பண்ணிருக்காங்க. இல்ல, இப்ப நான் அந்த 2வது ஆடியோ பார்க்கல. இந்த முதல் ஆடியோவை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே பிடிஆர் பழனிவேல்ராஜன் இது இப்ப இருக்கிற டெக்னாலஜி படியே ஒட்டி அதுல ஏதோ தில்லுமுள்ளு பண்ணி என் பேச்சை வந்து தவறுதலா பண்ணிருக்கிறாங்க. இது நீங்க சரியா ஆராய்ந்து நடவடிக்கை எடுக்கலாம்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால யார் பேசுனதா சொல்லியிருக்காங்களோ அவரே இதுக்கு சரியான பதிலும் சொல்லியிருக்கிறாரு. நீங்க அவர் கையில இது எல்லா துறைகளும் கொடுத்திருக்காங்க. இப்ப இருக்கக்கூடிய ரூலிங் கவர்மெண்ட்ல நிதி அமைச்சர் பிடிஆர் பழனிசாமி அந்த அமைச்சர் அதுதாங்க அவர் சொல்லலன்னு சொல்றாரு. இல்ல, செய்தியாளர் சந்திப்பு அவர் சொல்லல. இல்ல அது காரணம் இல்ல. அவர் சந்திக்கிறது எப்போ வேணாலும், நாளைக்கு இங்க இருந்தாருன்னா சந்திக்க போறாரு. இன்னைக்கு இல்ல, இன்னைக்கு நான் இங்க இருக்கிறேன். இல்ல இன்னைக்கு நான் இங்க இருக்கிறேன், உங்களை சந்திக்கிறேங்க. இப்ப அவர் நாளைக்கு வந்தாருன்னா நாளைக்கு கேளுங்க சொல்ல போறாரு. பிஜேபி 2வது டிஎம்கே ஃபைல்ஸ் ரிலீஸ் பண்ண போறோம் அப்படின்னு இல்ல, ஏற்கனவே வெளியிட்டதுமே அவங்க இப்ப எந்த ஊழல் புகாரை வெளியிடல. இன்னொரு இவ்வளவு சொத்து வச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. சொத்துக்களை பொறுத்தவரை எந்த அமைப்பின் பிரதிநிதியா இருந்தாலும் தேர்தல்களில் நிற்கும் போது அது உள்ளாட்சியா இருந்தாலும் சரி, சட்டமன்றத்திற்காக இருந்தாலும் பாராளுமன்றத்திற்காக இருந்தாலும் அபிடவிட் தாக்கல் பண்ணி ப்ராப்பர்ட்டி டீடைல்ஸ் அங்க கொடுத்துட்டு தான் வராங்க. அதை எடுத்து பத்திரிகையில சொல்றது, இவ்வளவு சொத்து இருக்குன்னு சொல்றது ஏதோ ஒரு பெரிய விஷயம் இல்ல. இன்னொன்னு, இப்ப அது யார் பேர்ல குற்றம் சாட்டினாங்களோ அவங்க எல்லாமே அவரை சட்ட ரீதியா எதிர்கொள்வதற்கு சட்ட ரீதியான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்காங்க. முதலமைச்சர் மேலேயே 200 கோடி ரூபாய் சம்பந்தப்பட்ட ஒரு புகார் அண்ணாமலை வச்சிருக்காரு. இதை கட்சி தலைவரா இப்ப இல்ல, நம்ம முதலமைச்சரா இருக்காரு.
ஏன் அரசு இதை நேரடியா அவர் மேல வக்கீல் நோட்டீஸ் கொடுக்காம அவர் மீது இல்ல நடவடிக்கை? ஏற்கனவே மெட்ரோ நிர்வாகம் இது இல்லைன்னு சொல்லி அவங்களும் இப்ப சட்ட ரீதியான உடனே நடவடிக்கை ஒரு ட்விட்டர்ல ஒரு பதிவு போட்டவரை நம்ம குஜராத்ல போய் அரெஸ்ட் பண்ணிட்டு வந்தோம். அந்த அரசுக்கு எதிராக ஒரு இல்ல ட்விட்டர்ல இப்போ அதாவது இப்ப ஏற்கனவே இந்த புகார் சம்பந்தமா மெட்ரோ நிர்வாகம் மிக தெளிவாக பதில் சொல்லி இருக்கிறது. நீங்க பதில் எல்லாம் கேட்டுக்காம அதை படிக்காம வெறும் அவர் சொல்றது மட்டுமே கேள்வியா கேட்கறது எந்த வகையில நியாயம் தெரியல. ட்விட்டர்ல அரசுக்கு எதிராக ஒரு பதிவு இல்லங்க. போட்டவரை நம்ம அரெஸ்ட் பண்ணிருக்கோம். அதெல்லாம் இப்ப இவர் வந்து அரசுக்கு எதிராக சட்ட ரீதியான நடவடிக்கைகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. எல்லோரும் ஒவ்வொருவராக இன்றைக்கு அவருக்கு அந்த சட்ட ரீதியான நடவடிக்கைகளுக்கான நோட்டீஸ் அனுப்பி இருக்கிறாங்க. இப்ப திரு உதயநிதி அனுப்பியிருக்கிறாரு, டிஆர் பாலு அனுப்பியிருக்காரு, ஒவ்வொருத்தருமா அனுப்பி இருக்கிறாங்க. அந்த வகையில் நடவடிக்கைகள் தொடரும். ஒரே கேள்விதான். ஏன்னா இப்ப திரும்ப கேட்க குழந்தைக்காதீங்க. அவர் வந்து அண்ணாமலை பிடிஆரோட ஆடியோ மட்டும் திரும்ப திரும்ப அனுப்பி அவர் இப்படி செய்யறாரு. இது வந்து பிடிஆர் டார்கெட் பண்றாங்களா இல்ல திமுக ஏதாவது பிரச்சனை இருக்கா? இல்ல எந்த பிரச்சனையும் இல்லைங்க. அதாவது அவரே தெளிவா சொல்றாரு. பட்ஜெட்ல 30,000 கோடியை நாங்க வந்து 30,000 கோடியா குறைச்சிருக்கிறோம் சொன்னதையும் வேற எதையோ சேர்த்து இது மாதிரி இப்ப இருக்கிற டெக்னாலஜி படி லிங்க் பண்ணி ஒட்டி அதை பேஸ்ட் பண்ணி ஏதோ பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. இன்னொன்னு அதுல நான் பேசின பாதி விஷயம் எனது இல்லை அப்படின்னு சொல்றாரு. இது நீங்க அவர் கையில தான் கேட்கணும். அவர் வந்து மிக தெளிவா சொல்லியிருக்கிறாரு. இதுல நான் எந்த வகையிலும் இது என்னோட இது இல்லை அப்படிங்கிறாரு. இப்ப இருக்கிற டெக்னாலஜி படி இது தவறுதலாக பயன்படுத்தப்பட்டது அப்படின்றத சொல்லியிருக்கிறாரு. இது உண்மையிலேயே பயன்படுத்தி இருக்கிறாங்கன்னா உங்க கையில தான் அதிகாரம் இருக்கு. அதை ப்ரூவ் பண்ணுங்க. சார் மறுபுறம் ஆளுநரை சந்திச்சும் பாஜக தரப்புல இருந்து புகார் கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்களுக்கு இப்ப 16,000 கோடி அதாவது 2024 தேர்தல் இன்னும் 8-10 மாசத்துல தேர்தலை எதிர்கொள்ள இருக்கிறப்ப பாரதிய ஜனதா கட்சி அரசியல் பண்ணி தானே தீரணும். அரசியல் பண்றாங்க அவ்வளவுதான். டிஎம்கே ஃபைல்ஸ் மாதிரி பிஜேபி ஃபைல்ஸ் டிஎம்கே இருக்கும். எது இல்ல அந்த மாதிரி ஒரு அவசியமற்ற தேவையான அந்த அரசியல் நிகழ்வுகளை திமுக செய்யாது. திமுக இப்ப வந்து ஆதாரபூர்வமான விஷயங்களை கையில் எடுத்து மட்டும்தான் இப்ப இது சிஏஜி அறிக்கை இப்ப சொல்றோம்னா இது ஆதாரபூர்வமா சென்ட்ரலோட ஆடிட் அந்த ரிப்போர்ட்டை தான் இப்ப நம்ம சொல்றோம். அவசியமற்ற ஆதாரமற்ற அந்த புகார்களை இன்னொருத்தர் பேர தேவையில்லாமல் சுமத்துவது என்பது திமுகவின் வாடிக்கை. 16,000 கோடி தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு செலவினங்களுக்காக மேம்பாட்டுக்காக மத்திய அரசு ஒதுக்கின அந்த நிதியில வெறும் 6,000 கோடி தான் பயன்படுத்திருக்காங்க. 10,000 கோடி பயன்படுத்தலையா இல்ல திரும்ப எது மத்திய அரசு கொடுத்த அந்த தாழ்த்தப்பட்ட சொல்லுவாங்க இல்ல எந்த நிதியும் இந்த அரசை பொறுத்தவரை குறிப்பா அந்த பட்டியலின மக்களுக்காக செயல்படுத்துகிற எந்த திட்டத்தையும் இது வரைக்கும் திருப்பி அனுப்புனதா திமுக ஆட்சி காலங்களில் 10,000 கோடி செலவிட பண்ணலன்னு பாஜக குற்றச்சாட்டு. இல்ல பாஜக குற்றம் சாட்டிட்டாங்க. பாஜக சிஏஜியா இங்க சிஏஜி அறிக்கையில சொல்லட்டும். இது மாதிரி ஏதாவது ஆதாரப்பூர்வமான விஷயங்கள் இருந்தா எடுத்து சொல்லுங்க. ஆதாரமற்ற விஷயங்கள் ஆமா ஆதாரமற்ற விஷயம். ஆமா கண்டிப்பா. ஐடி ரைடை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? என்னங்க வருமானத்துறை அதிகாரிகள் சோதனைகள் பற்றி உங்களுடைய கருத்து? அது அவங்க வேலையை அவங்க பாக்குறாங்க. இது அதாவது அந்த கம்பெனி இன்னைக்கு அதுக்கு அவங்க தெளிவா பதில் சொல்லியிருக்கிறாங்க. நாங்க ஒரு கட்டுமான பணியை செய்து கொண்டிருக்கிறோம். எங்க ரியல் எஸ்டேட் தொழில நாங்க முறையா வரியும் செலுத்தி இருக்கிறோம். இன்னைக்கு எல்லா பேப்பருக்குமே அறிக்கை கொடுத்திருக்காங்க. இது அவங்க சம்பந்தப்பட்ட விஷயம். என்னங்க மோகனோட பையன் இப்ப திமுக இருக்கிறவங்க தொழில் பண்ணக்கூடாதுன்னு ஒண்ணு இல்லையே. அவருடைய மகன் அவங்கள பங்குதாரரா இருக்கிறதால அவங்க பார்த்திருக்காங்க. அவங்க சட்ட ரீதியா அதை நாங்கள் எதிர்கொள்வோம்னு சொல்லியிருக்கிறாங்க.